ஒரு தரமான மேட்ச். 4 பந்துகளில் 4 விக்கெட். வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்த அணி தோல்வி அடைந்தார்கள். தமிழ்நாடு பிரிமியர் லீக் போட்டியில் மதுரைக்கும் நெல்லை அணிக்கும் ஆன போட்டி சேலம் மைதானத்தில் நடந்தது. முதலில் பேட்டிங் ஆடிய மதுரை அணி பவர் பிளேயரில் விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. நடுவரிசை வீரர்களும் பந்துவீச்சாளர்களும் சேர்ந்து அணியை மீட்டனர். கடைசி 2 ஓவர்களில் 40 ரன்கள் சேர்த்து 130 ரன்கள் கூட வராது என்ற நிலையில் 168 ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்தனர். குறிப்பாக சரவணன் மற்றும் குர்ஜப்னீத் சிங் 2 பந்துவீச்சாளர்களும் கடைசி 2 ஓவர்களில் எதிரணி பந்துவீச்சை சிதறவிட்டனர். தமிழ்நாடு மைதானங்களில் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணிக்கு சாதகமாக இருந்து வந்தது. இரண்டாவதாக பேட்டிங் செய்த நெல்லை அணிக்கு ஆரம்ப விக்கெட்டுகள் படபட என்று சரிந்தன. தத்தளித்த நெல்லை அணியை அணியின் கேப்டன் அருண் கார்த்திக் தனது அதிரடியால் நிமிரச் செய்தார். 43 பந்துகளில் 67 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். மதுரை அணி சிறப்பாகவே பந்து வீசினர். குறிப்பாக பேட்டிங்கில் கலக்கிய சரவணன் மற்றும் குர்ஜப்னீத் சிங் வந்து பந்து வீச்சிலும் கலக்கினர். 12 பந்துகளில் 11 என்ற நிலையில் இம்பேக்ட் பிளேயராக சூர்யா ஆனந்த் என்ற மிதவேக பந்துவீச்சாளர் 18 ஓவரை வீச வந்தார். மனுஷன் என்னம்மா பந்து வீசுறர். மேட்சையே திரும்பிட்டாரு. முதல் பந்தில் ஒரு விக்கெட். இரண்டாவது பந்து 0 ரன்கள். மூன்றாவது 4வது 5வது பந்தில் தொடர்ந்து விக்கெட்களை எடுத்து மதுரை அணிக்கு வெற்றியை தேடித் தந்தார். வீசிய பந்துகள் எல்லாம் யார்கர்களாக வீசினார். ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு பந்து ஸ்டெப்புகளை அடித்து பறக்க விட வேண்டும். அது நடந்தது. தமிழக வீரர்கள் அவர்களின் திறமையை நிரூபிப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற பந்துவீச்சாளர்கள் இந்திய தேசிய அணியில் விரைவில் இடம் பெற வேண்டும். கிரிக்கெட்டில் உள்ள அரசியலைத் தாண்டி இந்திய அணிக்கு தேர்வாகுவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். நடராஜன் போல பலரும் இந்திய அணியில் விளையாட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு பிரீமியர் லீக் உதவியாக இருக்கிறது. இங்கு விளையாடிய பலர் IPL-இல் அவர்களது திறமையை நிரூபித்து இன்று இந்திய தேசிய அணிகள் விளையாடுகிறார்கள். தமிழக வீரர்கள் தற்போது உள்ள இந்திய அணியில் இருவர் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரும் இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கிறார்கள். உங்களது கருத்துக்களை